Dear friends, good morning. We are going to see GE 6757 TQM benchmarking in Unit 3. Benchmarking அப்படிங்கிறது பெருசாக நினைக்காதீங்க. இது மார்க்கிங் அந்த பெஞ்ச் கிடையாது. பெஞ்ச்மார்க்கிங்கிறது காப்பி அடிக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. நம்மளை இம்ப்ரூவ் பண்ணணும். என்ன பண்ணுறோம்? நம்ம என்ன சொல்கிறாங்க, நம்மளால நல்லா படிக்கிறவனை பார்க்குறோம், அவன் என்ன பண்ணுறான்னு ஃபாலோ பண்ணுறோம், அதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். அதுதான் பெஞ்ச்மார்க்கிங். Grasping the best idea from your competitor and implementing the same in your company. அதுக்காக நல்லது மட்டும் தான் எடுத்துக்கணும், கெட்டதை எடுத்துக்கூடாது. பெஞ்ச்மார்க்கிங் இந்த 2 மார்க் கொஸ்டின், அப்புறம் கம்பல்சரி 16 மார்க் கொஸ்டின்ல பாசிபிள் கொஸ்டின் வந்து பெஞ்ச்மார்க்கிங். பெஞ்ச்மார்க்கிங் வந்து ஒரே வேர்டு, பிரித்து எழுதக்கூடாது, மார்க் போட மாட்டாங்க. Benchmarking is the systematic search for the best practices, innovative ideas, and highly effective operating procedures. Benchmarking considers the experience of the others and uses it. Indeed, it is a common sense proposition to learn from others and they do right and they imitate it to avoid reinventing the wheel. The best example எடுத்தீங்கன்னா இந்தியன் மெடிசன்ஸ். ஏகப்பட்ட மெடிசன்ஸ் வந்து அமெரிக்காவிலேருந்து எடுத்து அப்படியே துண்டு உடச்சி மெடிக்கல் காம்பினேஷன் போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கு. சார் ஃபார் எக்ஸாம்பிள் பேராசிட்டமால் எடுத்தீங்கன்னா அமெரிக்கன் டாலர் எடுத்தீங்கன்னா ஒரு பேராசிட்டமால் வந்து $2 வரும், கிட்டத்தட்ட 120 ரூபா வரும். பட் நம்ம ஊரில் ₹1 கிடைக்குது. ஸோ இது மாதிரி வந்து எதையுமே காப்பி அடிச்சு அப்படியே கப்புன்னு அடிச்சு காப்பி அடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ ரீஇன்வென்டிங் த வீல் புதுசாக தேவையில்லை, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண அவசியம் கிடையாது. எல்லாமே அவைலபிள், டக்குன்னு பண்ணிட்டு எது பெஸ்ட்டோ ஆட் பண்ணிக்க வேண்டியது, பெஸ்ட் மாடல். இது பெஞ்ச் மார்க்கிங். டிஃபைன் பெஞ்ச் மார்க்கிங் கேட்பாங்க. அப்படி போகிறப்ப இந்த டிராயிங் போட்டுட்டு பெஞ்ச் மார்க்கிங் அப்படிங்கிறது தான் போகும். How do we do it? இப்போ வாட் இஸ் த ப்ரெசன்ட் லெவல், நம்ம லெவல் என்ன? வாட் ஆர் தி அதர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் லெவல்? ஹவு டு தே கெட் தேர்? எப்படி அவங்க வந்து எடுத்துப்போ ஹவு த அவர் காம்படிட்டர் கெட் தேர் இந்த பர்டிகுலர் பிளேஸ்? ரெண்டு ஐடியா வாங்கி கிரியேட்டிவ் அடாப்ஷன் போட்டு பிரேக் த்ரூ பெர்ஃபார்மன்ஸ். இதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் பெஞ்ச் மார்க்கிங். டிஃபைன் பெஞ்ச் மார்க்கிங் கேட்பாங்க. இந்த டிராயிங்க்கு ஒரு மார்க்கு, டெஃபினிஷனுக்கு ஒரு மார்க். ஒய் வி ஹவ் டு டு பெஞ்ச் மார்க்கிங்? இந்த 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. To develop their strength and reduce their weakness. Inspire the managers and organization to compete. போட்டி வர்றதுக்கு வந்து யூஸ் ஆகுது. To know the organization position in the competitive market. நம்ம காம்படிட்டிவ் மார்க்கெட்ல எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற பார்க்கறதுக்கு வந்து பெஞ்ச் மார்க்கிங் பண்ணுறப்ப நமக்கு தெரியும். பெஞ்ச் மார்க்கிங் யாருக்கும் அப்ளை பண்ணலாம், நமக்கு அப்ளை பண்ணலாம், இண்டிவிஜுவல் அப்ளை பண்ணலாம், குரூப்புக்கு அப்ளை பண்ணலாம், இன்ஸ்டியூஷன் அப்ளை பண்ணலாம், எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம். To improve yourself. To set goals based on the external information. வெளியிருந்து பார்க்க தெரியாது நமக்கு, வெளியிருந்து இன்ஃபர்மேஷன் அடுத்த லெவலுக்கு போகலாம். இட் இஸ் a continuous improvement tool. இப்போ அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கா, என்ன பண்ணிட்டு அதுதான் டெக்னாலஜி டெவலப் ஆகுது. நீங்கள் மொபைல் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு மொபைல் மாறி வர என்ன ஆகுது, இன்கரண்ட் பண்ணிட்டே போகிறாங்க. ஸோ தட் இஸ் கால்டு பெஞ்ச் மார்க்கிங். அதை பார்த்து காப்பி அடிக்க வந்து பழைய மாடல் எடுத்தீங்கன்னா பழைய மாடல், புது மாடல் வந்து லேட்டஸ்டாக இருக்கும். ஸோ புதுசோட எல்லாமே இருக்கும். யூஸ் ரெடியூஸ் பிளானிங் டெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் கன்சிடரபிளி. எல்லாம் ப்ரூவன் டெஸ்ட் இருக்கிறதுனால காப்பி அடிக்கணும் அவசியம் கிடையாது. என்னென்னலாம் டைப்ஸ் ஆஃப் பெஞ்ச் மார்க்கிங்? இதில் லாஸ்ட் 4 மார்க் கொஸ்டின். ஒன்று வந்து பெஞ்ச் மார்க்கிங் பேஸ்ட் ஆன் தி ஆப்ஜெக்ட், என்ன பண்ண போறீங்க, ப்ராடக்ட் பெஞ்ச் மார்க்கிங், இன்னொன்று ஆர்கனைசேஷன் பெஞ்ச் மார்க்கிங். ப்ராடக்ட் பெஞ்ச் மார்க்கிங் எடுத்தீங்கன்னா ப்ராடக்ட் பெஞ்ச் மார்க் பண்ணுறது. தென் பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்கிங், ப்ராசஸ் பெஞ்ச் மார்க்கிங், ஸ்ட்ராட்டஜிக் பெஞ்ச் மார்க்கிங், ஜெனரிக் பெஞ்ச் மார்க்கிங். ஆர்கனைசேஷன் பெஞ்ச் மார்க் எடுத்தீங்கன்னா இன்டர்னல் பெஞ்ச் மார்க்கிங், எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க்கிங், இண்டஸ்ட்ரி பெஞ்ச் மார்க்கிங், காம்படிட்டிவ் பெஞ்ச் மார்க்கிங், பெஸ்ட் இன் கிளாஸ், ரிலேஷன்ஷிப். இது ஒவ்வொன்றா நான் பார்ப்போம். பேஸ்ட் ஆன் தி ஆப்ஜெக்ட், ப்ராடக்ட் பெஞ்ச் மார்க்கிங். ப்ராடக்ட் பெஞ்ச் மார்க்கிங்கிறது வந்து நம்ம சேம் ப்ராடக்ட், சப்போஸ் ஒருத்தர் பம்ப் மேனுஃபேக்சர் பண்ணால் அதே பம்ப் இன்னொருத்தர் பண்ணால் கம்பேர் பண்ணி பண்ணுறது. கம்பேரிங் ஃபீச்சர்ஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ் வித் த காம்படிட்டிங் ப்ராடக்ட்ஸ் டன் த்ரூ இன்ஜினியரிங் அனாலிசிஸ் அண்ட் பெர்செப்ஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ். It's also called as customer satisfaction benchmarking. ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச்மார்க்கிங். Comparison of performance as the indicator related to the business as whole process. Measures the variable like efficiency, effectiveness, productivity, quality, profitability. நம்ம ப்ராடக்ட்டுக்கும் மற்ற ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணுறது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச்மார்க்கிங். மூணாவது ப்ராசஸ் பெஞ்ச்மார்க்கிங். Comparison of process for the same product in the same thing. Comparison of process. Identify the more, இப்போ பண்ணுறதுனால எந்த ப்ராசஸ் வந்து மோர் எஃபெக்டிவாக இருக்கோ அதை கண்டுபிடிச்சிடலாம். தென் ஸ்ட்ராட்டஜிக் பெஞ்ச் மார்க்கிங். மார்க்கெட்டிங் சைடில் எப்படி பண்ணுறாங்க,
நம்ம எப்படி பண்றோம், காம்படிட்டர் எப்படி பண்றாங்க, அதை அனலைஸ் பண்றது. ஜெனரிக் பெஞ்ச் மார்க்கிங், காமன் ப்ராக்டிஸ், ஜெனரல் பெஞ்ச் மார்க் பெஸ்ட் கம்பெனில எப்படி பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி நம்ம அதில் பண்றோம். இது ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டது. இதே இது ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்க, இன்டர்னல் பெஞ்ச் மார்க்கிங். இன்டர்னல் பெஞ்ச் மார்க் கம்பேர் பெர்ஃபார்மன்ஸ் இன்டர்னல் டிபார்ட்மெண்ட். இப்போ ஒரு காலேஜ் எடுத்தீங்கன்னா 10 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா 9 டிபார்ட்மெண்ட், ஒவ்வொருத்தரும் எப்படி பண்றாங்க கம்பேரிட்டிவா. ஸோ அது மாதிரி பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மெக்கானிக்கல் இருக்கு, ப்ரொடக்ஷன் இருக்கு, இது ஏசி ட்ரிபிள் இருக்கு, எத்தனை பேப்பர் போட்டிருக்காங்க, எத்தனை பேப்பர் பிஹெச்டி இருக்காங்க, எத்தனை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர்னலாக கம்பேர் பண்ணுறது. ஸோ they make a positive findings. எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க்கிங், இதே இது மற்ற கம்பேர் பண்ணுறது, கம்பேரிங் சேம் இது கம்பேரிசன் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் சேம் கிளாஸ். நம்ம மாதிரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குன்னா சேம் இன்ஜினியரிங் காலேஜ் அதே மாதிரி பார்க்குறோம், அதே அட்மிஷன். தென் இண்டஸ்ட்ரி பெஞ்ச் மார்க்கிங். ஸோ ஒரே கம்பேரிசன் லார்ஜ் அந்த குரூப்ல யார் ஹையஸ்டா நல்லா பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட டைரக்டா கம்பேர் பண்ணி பண்றது. காம்படிட்டிவ் பெஞ்ச் மார்க்கிங், டைரக்ட் காம்படிட்டர், நமக்கு யார் டைரக்ட் காம்படிட்டர் அவரோட காம்பவுண்ட் வச்சு பெஞ்ச் மார்க் பண்றது. பெஸ்ட் இன் கிளாஸ், கம்பேரிசன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் வித் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். சப்போஸ் நீங்க டிவின்னு எடுத்தீங்கன்னா பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோனி. ஸோ சோனி ப்ராடக்டை கம்பேர் பண்றது. இப்போ வந்து பெண்ணுன்னு எடுத்தா பார்க்கர், ஸோ கார்னு எடுத்தா பிஎம்டபிள்யூ, அந்த எது பெஸ்ட் இதோ அதை பார்க்கறது. ரிலேஷன்ஷிப் பெஞ்ச் மார்க்கிங், comparison of performance with the benchmark company with a relationship with the customer supplier relationship, joint venture இது பண்றாங்க, இது மாதிரி பண்றது. ஸோ இது வந்து 6 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. பெஞ்ச் மார்க்கிங் ப்ராசஸ், இது 16 மார்க் கொஸ்டின். டிஃபைன் பெஞ்ச் மார்க்கிங் அண்ட் ரிவ்யூ ப்ராசஸ் கேட்பாங்க. டெஃபினேஷன் எழுதிட்டு டைப்ஸ் ஆஃப் பெஞ்ச் மார்க் எதுவும் அவசியம் கிடையாது, யூ கேன் டைரக்ட்லி கோ ஃபார் ப்ராசஸ். மொத்தம் வந்து 5 ஃபேஸ் இருக்கு: பிளானிங், அனாலிசிஸ், இன்டகிரேஷன், ஆக்ஷன், மெச்சூரிட்டி. பிளானிங்னா வாட் இஸ் டு பி பெஞ்ச் மார்க், எதை பெஞ்ச் மார்க் பண்ண போறோம். தென் ஐடென்டிஃபை த பெஞ்ச் மார்க் பார்ட்னர்ஸ், ஐடென்டிஃபை த பெஞ்ச் மார்க் என்ன பண்ண போய் யாரை கம்பேர் பண்ண போறீங்க. டிட்டர்மைன் த டேட்டா கலெக்ஷன் அண்ட் மெத்தட் ஆஃப் கலெக்ஷன் டேட்டா, எந்த மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ண போறீங்க, வாட் இஸ் மெத்தட் ஆஃப் கலெக்ஷன் அண்ட் டேட்டா கலெக்ஷன். இது பிளானிங் ஸ்டேஜ். அடுத்து அனாலிசிஸ், நம்ம கரண்ட் கேப் என்ன, பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம், கம்பேர் வித் த ப்ரீவியஸ் கேப். ஸோ ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ்ல என்ன பண்ண போறோம். மூணாவது இன்டகிரேஷன், பிஎம் ஃபைண்டிங்ஸ் என்ன, நம்மளோட ஃபைண்டிங் என்னன்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்டுக்கு புட்டப் பண்ணி கெட் அக்செப்டன்ஸ். தென் எஸ்டாப்ளிஷ் ஃபங்க்ஷனல் கோல்ஸ், என்ன செய்ய போறோங்கிறத டிசைன் பண்றோம். தென் ஆக்ஷன், பேஸ்ட் ஆன் தி findings we got to do the development action, achieve the goal, go develop action plan, implement the specific action and monitor the project. Among the many benchmarking best choose பண்ணி அதை வந்து என்ன பண்ண போறோம் டெவலப் பண்ணி அடுத்து பண்றது. தென் ஃபைனலி அட்டைன் த மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டினா ஃபைனல் வந்துருச்சு, அட்டைன் த லீடர்ஷிப் பொசிஷன் அட்டைன் ஆயிடுச்சுனாக்கா யூ வுட் இன்டகிரேட் த ப்ராக்டிஸ் இன் த ப்ராசஸ் அண்ட் மெயின்டைன் த சேம். இது வந்து பெஞ்ச் மார்க்கிங் ப்ராசஸ். Phase 1ல வந்து பார்த்தீங்கன்னா step 1 decide what to be benchmark. It can applicable to any business or production process, task, process, activity. So if appoint the benchmarking team form பண்றீங்க, formulate the project goals. Step 2 identify the benchmarking partner. யாரை பார்க்குறீங்க, பார்ட்னர்னா இதோட செலக்ட் பார்ட்னருக்கு வந்து யாரையுமே டக்குன்னு பார்ட்னர் சூஸ் பண்ண முடியாது. பார்ட்னர்ஷிப் அவுட்ஸ்டாண்டிங், நம்ம ஃபீல்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், காம்படிட்டிவ் நல்லா இருக்கணும், அவைலபிலிட்டி ஆகுது, அவங்கள பற்றி சரியான டீட்டெயில் உங்களுக்கு இருக்கும், கரெக்ட் இன்ஃபர்மேஷன். டிட்டர்மைன் த டேட்டா கலெக்ஷன் மெத்தட், டேட்டா என்ன, குவாலிட்டேட்டிவ் டேட்டா, குவான்டிடேட்டிவ் டேட்டா, இன்டர்வியூஸ், சர்வேஸ், எக்ஸாமின் த ப்ராசஸ். ஸ்டெப் 2 அனாலிசிஸ் இன்வால்வ்ஸ் கேர்ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கரண்ட் அண்ட் பார்ட்னர் ப்ராசஸ். நம்மளோடதும் பார்ட்னர் என்ன பார்க்குறோம். Determine the gap between us and the partner in performance level. After collection of data, compare with the own company, determine the current நம்ம லெவல் என்ன, அவங்க கம்பேர் பண்றது. Document the differences and process. Then project the future performance level. Gap தான் நம்மளோட projection, என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு. The performance will change as industry practices changes. Third part வந்து integration. The process of using benchmarking finding to get operational change. Communicate benchmarking. Benchmark பண்றது மேனேஜ்மெண்ட் அக்செப்டன்ஸ் வேணும். ஸோ என்ன ஃபைண்டிங்ஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு we got to put it to the management for acceptance. கம்யூனிகேட் ஃப்ரம் டாப் டு பாட்டம், என்ன செய்ய போறோங்கிறது எல்லாத்துக்கும் பண்ணிட்டு எல்லா கமிட்மெண்ட் வேணும். ஏன்னா அப்போதான் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும், ஒரு ஓனர்ஷிப் வரும். எஸ்டாப்ளிஷ் ஃபங்க்ஷனல் கோல்ஸ் பேஸ்ட் ஆன் தி கம்யூனிகேஷன் டேட்டா, அக்செப்ட் த அனாலிசிஸ் அண்ட் அச்சீவ் த எஸ்டாப்ளிஷிங் ஃபங்க்ஷன், என்னென்ன பண்ண போறோங்கிறது கோல் அச்சீவ் பண்ண போகிறோம். ஆக்ஷன், convert the goal into strong action. Action plan involves when should, which action, with which, with goal,
வாட் ஆர் த கரெக்டிவ் ஆக்ஷன் அண்ட் ஹூ இஸ் ரெஸ்பான்ஸ், இல்லை டீட்டெயிலாக பண்ணிக்கணும். Implement specific action and monitor the progress. Execution of the improvement action, introduction of the changes, and constantly monitor. சொல்றதை பண்ணாமல் பார்த்தது கான்ஸ்டன்ட்டாக மானிட்டர் பண்ணணும். மெச்சூரிட்டி, when you beat your industry process, best beat industry practice, ஆப்போசிட்டை வந்து பீட் பண்ணிட்டீங்கன்னா நிப்பாட்டிக்க வேண்டியலாம். This runs for 2 steps. Attain the leadership position, integrate the practice in the process. என்னென்னலாம் பெனிஃபிட் 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. என்ன பெனிஃபிட்? கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஒரு கல்ச்சர் டெவலப் ஆகுது. பெஸ்ட் ஷேரிங் ப்ராக்டிசஸ், பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ஷேர் பண்ணுறோம். ப்ரியாரிட்டைஸ் த ஏரியாஸ் நீட் இம்ப்ரூவ், எந்த ஏரியாவில் இம்ப்ரூவ்மெண்ட் வேணுங்கிறத லிஸ்ட் பண்ணுறோம். என்ஹான்சிங் த கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறோம். இன்க்ரீசிவ் சென்சிட்டிவிட்டி நம்ம சேஞ்சிங் மார்க்கெட்டில் எந்த மாதிரி சேஞ்சஸ் வருதோ உடனே மாறுறதுக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பெஞ்ச் மார்க்கிங் யூஸ் ஆகுது. சேஞ்ச் த மைண்ட் செட் டு அர்ஜென்சி ஃபார் ஆன்கோயிங் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ மைண்ட் செட் வந்து அர்ஜென்சிக்காக போகக்கூடாது, ஸ்லோவாக போகிறதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நெகட்டிவ் தாட்ஸ், வாட் ஆர் த பெனிஃபிட், இது என்னென்ன பிட்ஃபால்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். ஃபர்ஸ்ட் வந்து காப்பியிங் ஐடியா ஃப்ரம் அதர்ஸ், அடுத்தவனை பார்த்து காப்பி இருக்கு. அப்புறம் திஸ் இஸ் நாட் த பிஸ்னஸ் பிளாஸ், இதே வந்து பிஸ்னஸ் வச்சுக்கூடாது, இன்னொன்றையும் பண்ணணும். டீம் ஒர்க், ஒரு டீம் சரியாக பண்ணலனாக்க கொலாப்ஸ் ஆகிடும். திஸ் இஸ் நாட் அ சப்ஸ்டியூட் ஃபார் இனோவேஷன், இதுதான் மேஜர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் பெஞ்ச்மார்க்கிங், ரீசன்ஸ் ஃபார் பெஞ்ச்மார்க்கிங், பெனிஃபிட்ஸ் ஆஃப் பெஞ்ச்மார்க்கிங், பிட்ஃபால்ஸ் ஆஃப் பெஞ்ச்மார்க்கிங். இது வந்து 4 2 மார்க் கொஸ்டின். பெரிய கொஸ்டின் எடுத்தீங்கன்னா டிஸ்கஸ் பிரீஃப்லி அபவுட் பெஞ்ச்மார்க்கிங் ப்ராசஸ் அப்படின்னு கேட்பாங்க. இல்லாட்டி டைப்ஸ் ஆஃப் பெஞ்ச்மார்க்கிங் கேட்டு அப்புறம் வந்து விஷயம் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி ஸ்பில்டப் பண்ண மார்க் பார்த்தீங்கன்னா 16 மார்க் கொஸ்டின் எடுத்தீங்கன்னா, டெஃபினிஷன் ஆஃப் பெஞ்ச்மார்க்கிங்க்கு 1 மார்க், அப்ஜெக்டிவ்க்கு 2 மார்க், டைப்ஸ் ஆஃப் பெஞ்ச்மார்க்கு 2 மார்க், பெஞ்ச்மார்க்கிங் ப்ராசஸ் அந்த ஃப்ளோ சார்ட்டுக்கு 2 மார்க், எக்ஸ்பிளனேஷனுக்கு 5 மார்க், பெனிஃபிட்ஸ்க்கு 2 மார்க், பிட்ஃபால்க்கு 2 மார்க். இதுதான் ஸ்ப்ளிட் ஆஃப் மார்க். நீங்கள் நினச்சிருப்பீங்க ஃபுல்லாக கதையில் மார்க் அப்படிலாம் கிடையாது. இப்போ லேட்டஸ்ட் பேப்பர் வேல்யூஷன் போனீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பாயிண்ட்டு, எல்லா ஹெட்டிங்கையும் டச் பண்ணணும். மேக்ஸிமம் 1/2 hour டைம், 3-4 பேஜுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.